ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு கேமர் நியூஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைன்கிராஃப்டில் 100 டேஸ் சர்வைவ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே 0 பார்த்தீங்கன்னா நான் வந்து வுட்டை கலெக்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிராஃப்ட் டேபிள் பண்ணி ஸ்டோன் டூல்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஸோ சுகர் கேன் கிடச்சிது. அதை வந்து நம்ம வந்துட்டு போட் எடுத்து வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாமே சொல்லி போனேன். வழியில் எனக்கு நிறைய அயன் கிடச்சிது. ஸோ அந்த அயன் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். ஸோ ஒரு ஷியர்ஸ் பண்ணி ஷீப் ஊல் கேதர் பண்ணிட்டேன். ஸோ இந்த கவ்வை பிடிச்சிக்கிட்டேன். ஸோ கவ்வை வந்து நம்ம பேஸுக்கு கொண்டு போயிடலாம். ஓகே கைஸ், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டார்ச் வச்சுடணும். ஏன்னா நம்ம இடத்துல வந்து மோப்ஸ் ஸ்பான் ஆகக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வந்து டேட்ஸ் கலெக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேஸை கொஞ்சம் ப்ளெயின் ஆக்குன்னு மறுபடியும் போட் எடுத்து போய் மறுபடியும் ஒரு கவ் பிடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா இது வந்து ஒரு ஐலாண்டுனால அதிகமாக மோஸ்ட் ஒன் ரேட் இருக்காது. ஸோ டே 1 நான் வந்து ஃபைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தேன். டே 2 ஃபார்மிங்கும் பண்ணேன். நீ அடுத்து வந்து ஒரு செஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணி ஒரு பெட்டையும் போட்டு இப்போதைக்கு எங்கே தங்கலாமே எடுத்து மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பினேன். ஸோ வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் போய் கண்டுபிடிச்சேன். அங்கேருந்து விட்டு கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பிக்கை கொண்டு நான் வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ண செஞ்சேன். ஃபுட்டு கேதர் பண்ணிட்டு இருந்தேன். நைட் டைம் ஆகிட்டு வேறு ஒரு க்ரீப்பர் வேறு வந்துட்டு. ஓகே, ஸோ கிராஃப்டிங் டேபிள் எடுத்து ஐலாண்டில் நிறைய ட்ரீ இதை வச்சேன்னு எடுத்து நான் மைனிங்கை தொடங்கினேன். மைனிங்கில் வந்து ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ணி தான் போனேன். ஸோ நிறைய அயன் இருக்குது. கைஸ், ஒரேடியாக முதல் டைமண்ட்ஸை கண்டுபிடிச்சேன் டே 3. அங்கே இல்லைங்களா? ஓகே, நான் அயன் ரெட் ஸ்டோன் பாருங்கள். வழியில் நிறைய டே 4 நிறைய டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சேன். ஸோ டைமண்ட் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஸோ டைமண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு நீ லேடர் பண்ணி மேலே போயிட வேண்டியதான். ஸோ இது நிறைய மழை பெய்யுது. கொஞ்சம் வாட்டர் எடுத்து ஒப்சீடியன் கிராஃப்ட் பண்ணி நெதருக்கு போவேன். ஸோ ஒப்சீடியன் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெல்டன் ஸ்பான் ஆகிட்டான். அவனை போட்டேன். மைண்டில் கிடச்ச லூட்டெல்லாம் எடுத்தேன் டே 5. அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஃபார்மிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணினேன் ஃபுட் ரிசோர்ஸுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் மேலே போய் மரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபென்ஸை கிராஃப்ட் பண்ணி அனிமல்ஸை பிடிச்சி போடலாமே. வேறு ஒரு பவுண்ட்ரியும் வச்ச நம்ம பேஸுக்கு. அதுக்கப்புறம் ஃபேண்டம் ஸ்பான் ஆகிட்டு நான் உறங்காதனால டே 6 நான் அனிமல்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சின்ன இது பண்ணி அதை எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுட்டேன். ஓகே, ஸோ இந்த பாருங்கள் டே 6 நைட்டில் ஃபேண்டம் வந்தாலும் மறுபடியும் மைனிங்குள்ளே போகலாமே மைனிங் பண்ணேன். மைனிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் கிடச்சிது. கூடவே நிறைய கோல் அயன் எல்லாம் கிடச்சி. ஸோ மறுபடியும் மேலே போனேன். டே 7 சுகர் கேனரி எடுத்துகிட்டு நட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபார்மிங்கை கூட்டினேன். அனிமல்ஸை ப்ரீட் பண்ணேன். மேலே போய் வந்தேன். ஓகே, டே 7 நைட்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மைனுக்குள்ளே போகலாமேன்னு சொல்லி போய் கோல் எடுத்தேன். அயன் நிறைய இருந்து அயன் எடுத்தேன். அது கூட நிறைய ரெட் ஸ்டோனில் பீஸ் எல்லாம் எடுத்துச்சு. ஓகே, மறுபடியும் மேலே போகிறேன். ஸோ டே 8 வழக்கம் போல் அனிமலை ஃபீடு பண்ணி கொஞ்சம் பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, டே 8 நைட்டில் வந்து கோல்டு கிடச்சிது. ஸோ நான் வந்து கொஞ்சம் மறுபடியும் மைனிங்கில் பண்ணேன். ஸோ கொஞ்சம் கிளிப்ஸை பாருங்கள் மைனிங்கை. ஸோ டே 9 வந்து நான் மறுபடியும் எப்பவும் பண்ணக்கூடிய வேலைகளை தான் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணேன் கைஸ்.
ஓகே, சாம்பிஸை போட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் சுகர் கேன் டே 10 எல்லாம் வழக்கம் போல் பண்ணேன். இந்த வீடியோக்கு வந்து ஒரு 1K லைக்ஸாவது போகணும் கைஸ். அதுக்கப்புறம் பேஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்பேண்ட் பண்ணதோட போய் தேடி பார்க்கணும் கைஸ். ஓகே, இங்கே பாருங்கள், நிறைய டே லெவலில் பண்ணினேன். பேஸை தான் மெயினாக எக்ஸ்பேண்ட் பண்ணேன் டே 11 ஃபுல்லாகவே. பாருங்கள், அவுட்லைன் மாரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் டைமண்ட் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் டெய்லி மைனிங் போகலாமே எடுத்துக்கிட்டு சுகர் கேன் எல்லாம் கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அனிமல்ஸ் அப்டேட் பண்ணேன். டே 12 பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடை கெட்டுப்படியாக ஆகிட்டேன். இங்கே பாருங்கள் ஃபேண்டம் ஸ்பான் ஆகுது டே 12. அது நான் ஸ்லீப் பண்ணேன். டே 13 ஸ்டார்டிங்லேயே வீடை வந்து டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ளே அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படின்னு தெரியல. ஓகே, ஸோ கொஞ்சம் கூட வீடை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் டே 14. டே 15 பார்த்திங்கன்னா நான் வழக்கம் போல் பண்ண வேலைகள் தான் பண்ணேன். அப்புறம் வீடை கொஞ்சம் இது பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் ரூம் வச்சேன். ஸ்டோரேஜ் ரூமில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஐட்டம் எல்லாம் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ் மாட்டினேன். அதுக்கப்புறம் நெதருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே சொல்லி நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ணேன். ஓகே, நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ணியாச்சு. ஸோ உள்ளே போகலாம். அதுக்கப்புறம் டே 18 நான் வந்து ஃபுல்லுமே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூங்கிட்டேன். கொஞ்சம் மேலே போய் மறுபடியும் மரத்தை கலெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நட்டுவிட்டேன். இங்கே வீட்டில் லைட்டிங் வைக்கலாம்னு சொல்லி லைட்டிங் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கவுட்ஸை நல்லா பில்ட் பண்ணியாச்சு டே 20. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து என்சார்ட்மெண்ட் டேபிள் செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த என்சார்ட்மெண்ட் டேபிள் செஞ்சு நான் டூல்ஸை என்சார்ட் பண்ணேன். புக்ஸ் எடுத்து பண்ணி கவுஸை பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு காம்பஸ் செஞ்சேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஷிப்பர் கண்டுபிடிச்சி. ஸோ பார்த்திங்கன்னா அதில் புரேட் ட்ரெஷர் மேப் இருந்தது. ஸோ அதை கண்டுபிடிக்கலாமே சொல்லி டே 21 போயிட்டு இருந்தேன். போனோம். உங்கள் பாருங்கள் டைடன்ட் சாம்பி ஆனால் ட்ராப் பண்ணல. பார்த்திங்கன்னா நான் போகிற வழியில் எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்தது. முக்கியமாக சாம்பிஸு. ஸோ எல்லாத்தையும் போட்டு க்ரீப்பர் கைஸ். ஓகே, அப்படியே இவங்க கூட சண்டை போட்டு டே 21 முடிஞ்சிட்டு டே 21 நைட் 22க்குள்ளேயே கண்டுபிடிச்சாச்சு. நீ மறுபடியும் பேஸுக்கு போய் ஃபார்ம் லேண்டை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என் டூல்ஸுக்கு வந்து இதை போட்டுட்டு கவர் மறுபடியும் ப்ரீட் பண்ணி என்சார்ட்மெண்ட் போட்டுட்டு இருந்தேன் டே 22. டே 23 மைனிங் போகலாமே டைமண்ட் ஆர்மர் ஆகணும்னு சொல்லி நிறைய கண்டுபிடிச்சேன். அயன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பானரை கண்டுபிடிச்சேன் டே 24. ஸோ அது வந்து ஒரு ஸ்கெல்டன் ஸ்பானர். ஸோ அதுக்குள்ளே இருக்க லூட் எடுக்கலாமே சொல்லிட்டு உள்ளே போனேன். ஸோ அதை கவர் பண்ணிட்டேன். நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலான்னு. ஸோ அதில் வந்து நான் வந்து என்சார்ட்மெண்ட் புக் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் நடக்குது ஸ்கெல்டன்ஸ்குள்ளேயே. ஸோ அங்கே நிறைய ஸ்கெல்டன் இருந்தது. ஸோ சேஃப் இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேஸ்க்கு வந்து தூக்கிட்டு ஸோ டே 21 ஸ்டார்டிங்கில் நெதருக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து கோல்டன் ஹெல்மெட் கிராஃப்ட் நெதர் போனேன். வழக்கம் போல் மட்டமான ஸ்பானில் தான் கொண்டு விட்டுருக்காங்க. ஓகே, பக்கத்தில் நெதர் ஃபோர்ட்ரஸ் இருக்கான்னு தெரியாது. அவங்க லாவா கலெக்ட் பண்ணி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டேன். ஓகே,
கைஸ் இது ஒரு விஷயம் என்னன்னா அது ஹார்ட்கோர் வேலை தான். ஸோ அதுக்கப்புறம் மேலே போயிட்டேன். டே 25ல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சுற்றி வர பக்கத்தில் ஐயோ. ஸோ நான் அங்கே வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் கிட்ட. ஸோ அந்த இடம் வரைக்கும் ப்ரிட்ஜிங் பண்ணி போயிடலாமே சொல்லிட்டு நான் வந்து ப்ரிட்ஜிங் பண்ணி போய் பார்த்தா ஃபார்ட்ரஸ்ஸு. ஸோ முதல்ல கிட்டே ஃபார்ட்ரஸ் இருந்துச்சு. ஸோ நான் போய்கிட்டு இருந்தேன் வீட்டு பேஸுக்கு ரிட்டர்ன் பண்ணிடலாமேன்னு. ஏன்னா இப்போ சேஃப் இல்லை, நம்ம கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு வரலாமே. ஸோ டே 76ல் மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கிரிம்சன் ரேப்பிட் ஃபங்கஸ் பயந்துட்டு கொஞ்சம். ஸோ அங்கேருந்து ஸ்ட்ரிப் மைண்ட் பண்ணி போனேன். அதுக்கப்புறம் பிக்கி பாய்ஸு கூட நம்ம வந்து ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமேன்னு சொல்லி கோல்டு போட்டு கொடுத்து ட்ரேடிங் பண்ணேன். ட்ரேடிங் பண்ணிடலாமே போட்டேன் என்னோட. ஸோ கோல்டு ஹெல்மெட் எடுத்து போட்டு கொடுத்தாச்சு. ஸோ இவங்களை எல்லாத்துக்கும் கோல்டு ஹெல்மெட் கொடுத்தா தான் டிஸ்மான் இருக்காங்க. ஸோ தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சிட்டேன். ஸோ எல்லா அவனும் துரத்திக்கிட்டுன்றாங்க. ஸோ நான் வந்து ஓடி போயிட்டே இருக்கேன். ஸோ மறுபடியும் எதிர்கிட்ட போய் அந்த டே 27ல் அந்த மாப் ஸ்பானர் கொஞ்சம் இது பண்ணலாமேன்னு சொல்லி டெக்கரேட் ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் மேக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். எக்ஸ்பி ஃபார்ம் மேக் பண்ணலாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர்லேயே மைனிங் பண்ணி வந்துட்டு எங்கேயாவது ஓகே. இங்கோட தான் இதான் கைஸ் இந்த மெசேஜ். இது வழியாக தான் மாப்ஸ் எல்லாம் வரப்போகுது. டே 29 ஃபுல்லாகவே அந்த வேலையாக தான் இருந்தேன். ஸோ ஒரு லிஃப்ட்டு மாரி பண்ணி மேலே போகலாமேன்ட்டு. ஓகே, ஸோ இந்த டார்ச்சை உடச்சி விட்டுனாலே போதும், அனிமல் ஸ்பான் ஆகிடும். பாருங்கள் அதுக்குள்ளே உடச்சி ஸ்பான் ஆகிட்டான். ஸோ டே 29 ஃபுல்லுமே அதில் வேஸ்ட் பண்ணேன். ஸோ ஸ்பானர் விட்ட எல்லாமே வந்துட்டாங்க. ஸோ எல்லோரையும் உடச்சி விட்டுட்டேன். இன்னொன்று எல்லோரையும் கொண்டதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாப். ஸோ ஒரே டேப்பில் சுற்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாதி லைஃபுமே இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட அது வேணும்னு சொல்லிட்டு திருப்பி டே 30ல் பேஸுக்கு வந்தேன். ஸோ மறுபடியும் ஃபார்மை நட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்கள ப்ரீட் பண்ணேன். ஓகே, ஃபேண்டம் பார்த்திங்கன்னா என்ன அட்டாக் பண்ணுது. ஸோ ஃபேண்டம்லேயும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒப்சீடியன் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஒப்சீடியன் கலெக்ட் பண்ணி ஒரு ஐடியாக மறுபடியும் அங்கேயே பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாட்மெண்ட் டேபிள் டே 31லேருந்து என் பிக்காக்ஸ் என்சார்ட் பண்ணி எஃபிஷியன்சி 4 வந்தது. ஸோ எஃபிஷியன்சி 4 பிக்காக்ஸ் வச்சு மைனிங் பண்ணி ஃபார்ச்சூன் இருந்துச்சு. ஸோ நான் நிறைய டைமண்ட்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஸோ மைன் பண்ணி போக பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டைமண்ட் கிடச்சிது. ஸோ டைமண்ட் எல்லாம் எடுத்தாச்சு. டே 32லேருந்து 34 ஃபுல்லுமே மைனிங்கில் வந்து என் வேலை முடிஞ்சிட்டு. ஸோ பாருங்கள் நிறைய டைமண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாம் பிரிச்சுக்கிட்டு ஸ்டெப் பண்ணியாச்சு. ஸோ டைமண்டில் வந்து ஆர்மர் எல்லாம் கிராஃப்ட் பண்ணிட்டேன். தெரியாமல் 2 லெக்கிங்ஸ் கிராஃப்ட் பண்ணிட்டேன், பரவாயில்ல. இதே ஒரு ஸ்வாடும் செஞ்சுக்கிட்டேன். ஓகே, நம்ம அயன் ஆர்மரில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து ஃபோர்ட்ரஸ் பக்கத்தில் போய் பிகின்ஸை ட்ரேடிங் பண்ணேன். பிகின்ஸு கூட ட்ரேடிங் பண்ணேன். ஸோ பிக்லிங்ஸ் கூட ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கேஸ் ட்ரக் கொண்டுட்டேன். ஸோ நிறைய கோல்டு போட்டேன் பிக்கிங்ஸ் வர. இவனுக்கிட்ட எதுக்கு ட்ரேட் பண்ணேன் அப்படின்னா எண்டர் பிளேயர் கிடைக்கல. எண்டர் பிளேயர் இவனுக்கு ஹெல்மெட்டு போட்டு டிஸ்பான் ஆகாமல் கொண்டுட்டேன் எல்லாமே. பார்த்தீங்கன்னா இவங்களை ட்ராப் பண்ண தான் வந்து இப்படி பண்ணேன்.
ஓகே, டே 35ல் ஃபுல்லுமே ட்ரேடிங் மட்டும் பண்ணிகிட்ருந்தேன். ட்ரேடிங் பண்ணி நிறைய லூட்ஸ்லாம் தந்தாங்க. ஆனால் தேவையானது தான் தரல. ஸோ அதனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஓகே ஃபார்ட்ரஸுக்குள்ளே வந்தாச்சு. பிளேஸ் ரோடை கலெக்ட் பண்ணணும் முடிவு பண்ணி போயிட்டுருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து விதர் ஸ்கெல்டன் ஃபஸ்ட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த நெதர் வார்ட்டை கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேஸ் போட்டு தள்ளிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, அவ்வளோதான். ஃபயர் ரெசிஸ்டன்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய மாப்ஸை ஃபைட் பண்ணேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிடுவோம். நிறைய பிளேஸ்லாம் கலெக்ட் பண்ணேன். டே 37லேயும் அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, இந்த கேம் எப்படியா சீக்கிரம் முடிக்கணும்னு ஏகப்பட்ட பிளேஸோட கலெக்ட் பண்ணேன். திருப்பி போயிட்டு இருந்தேன் பிளேஸுக்கிட்ட. ஸோ போகலையில் இந்த வாட்டர் ஃபங்கஸ் பயத்துலேருந்து எண்டர் பேர் கலெக்ட் பண்ணேன். எண்டர் மேனை போட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, தெரியாமல் வந்து ஒரு பிக்லின் அடிச்சிட்டேன். ட்ரிகர் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அடிக்கிறதுக்கு வேண்டி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டனல் மாரி போட்டு அங்கேருந்து அடித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே, திருப்பி பார்த்தீங்கன்னா நான் பேஸுக்கு வழியில் அங்கே ஒரு மேக்மா இருந்தான். ஸோ அவன் அதில் இருக்கட்டும் சொல்லி அவனை போட்டேன். மறுபடியும் டே 39ல் மைனிங் போகலாமேன்னு சொல்லி போய் இதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒட்டு செஞ்சு அந்த டே 40 ஸ்டார்டிங்லேயே வழக்கம் போல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் என் டைமண்ட் பிக்சர்ஸ்க்கெல்லாம் வந்து என்சான்ட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன். நல்ல லக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒப்சீடியன் கலெக்ட் பண்ணேன். ஒப்சீடியன் கலெக்ட் பண்ணி ஒரு எண்டர் செஸ்ட் கிராஃப்ட் பண்ணேன். இதுக்கப்புறம் எண்டர் செஸ்ட் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு வச்சு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருந்தேன். தூங்கிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேடு கண்டுபிடிக்கணும் 43ல். அந்த இடத்த கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை, ஏதாவது ஸ்ட்ராங் ஹோல்டு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கூட செக் பண்ணிப்போம். நம்ம போ பவர்ஃபுல்லாக கேட்போம். ஸோ தேவையான அளவுக்கு எக்ஸ்பி எல்லாம் எடுத்து நம்ம போயை நல்லா கிராஃப்ட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இதே 44 ஸ்டார்டிங்கில் பயணத்தை தொடங்கலாமேன்னு சொல்லி தொடங்கினேன். ஸோ கொஞ்சம் பார்த்து தேடி பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பர் கண்டுபிடிச்சேன். அங்கேருந்து டைமண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அதெல்லாம் எடுத்தாச்சு. புரி ட்ரெஷர் மேப்பை கண்டுபிடிச்சாச்சு. புரி ட்ரெஷரையும் கண்டுபிடிச்சி நிறைய ரூட் இருந்துச்சு. ஸோ கண்டுபிடிச்சி வர வழியில் அனிமல்ஸ் ஃபுட்டுக்கு வேண்டிய அனிமலை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஏகப்பட்டதை கலெக்ட் பண்ணோம். ஸோ இங்கேயே வந்து ஒரு ஸ்பானர்ஸ் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு 45 ஸ்டார்டிங்கில் மறுபடியும் பயணத்தை தொடங்கினேன். ஸோ பயணத்தை தொடங்கி ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்தேன். போய் கண்டுபிடிக்க முடியல. எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும். கீழே ஸ்ட்ரிப்பின் பண்ணி போனேன். அப்போ கண்டுபிடிச்சிட்டேன். அவ்வளோதான், ஸ்ட்ராங் ஹோல்டு வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்து நான் அந்த போர்ட்டல் தேடி போயிட்டுருந்தேன். இது பயணம் ரொம்ப நேரம் ஆகும்.
ஸோ ஓகே, ஒரேடியாக கண்டுபிடிச்சிட்டேன். உள்ளே பார்த்தீங்கன்னா போய் இந்த சில்வர் ஃபிஷ் வானரை உடச்சிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஐஎஃப் என்டர் கிராஃப்ட் பண்ணி போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், போர்ட்டலுக்குள்ளே போகும். ஓகே, இனி நம்ம இங்கேருந்து பிரிட்ஜ் போட்டு போகண்டா, என்ட்ரிபியால் தூக்கி போட்டு போயிடுவோம். கரெக்டாக விழுந்துடும். எஸ், நீ ஓரோ கிறிஸ்டல் உடைக்கணும். ஸோ இனி அடுத்த ட்ராகனை வந்து போ வச்சு அட்டாக் பண்ணேன். ஸோ ட்ராகன் வந்து அட்டாக் பண்ணி அதோட அடிச்சுக்கிட்டு இருந்தேன் 45 ஓகே, பவுவை வச்சு அட்டாக் பண்ணி தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராகனை வந்து போட்டு தள்ளி வச்சுட்டு 45. ஸோ அவ்வளோதான், எந்த ட்ராகனை பீட் பண்ணிடுச்சு. ஓகே கைஸ், வேறு எக்ஸ்பி. ஸோ இந்த என்ட்ரகையும் எடுத்துடலாம். ஸோ இனி நான் வந்து டே 46லேருந்து 47 வந்து நான் என் சிட்டி தழி போய்கிட்டு இருந்தேன். ஸோ ஓகே, நான் வந்து பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரேடியாக வந்து ஒரு என்சிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே ஷிப் இருக்கா? எஸ்கே ஷிப் இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. ஸோ வந்து ஓகே, எஸ் பார்த்தீங்கன்னா அங்கே சல்கர்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு சல்கர் பாக்ஸ் கரெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த சல்கர்ஸ் வந்து போட்டு அங்கேருந்து செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்வாட் கிடச்சிது. லூட்டிங் 3 இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்வாடையும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க மாப்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ட்ராகன் ஹெட் எடுத்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ அங்கே இருக்க சர்க்கரை போட்டு எலக்ட்ரா தான் நீ நம்மளுடைய டார்கெட்டு. ஸோ எலக்ட்ராவை எடுத்துடலாம். இழுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் வந்து எலக்ட்ராவை எடுத்தாச்சு, செஸ்ட் எடுத்துகிட்டு. ஸோ கொஞ்சம் சல்கரை கொள்ளிட்டு போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய சல்கரை பண்ணேன், சல்கர் செல்லுக்கு வேண்டி. ஸோ நிறைய ஷிட்டு கண்டுபிடிச்சாங்க, நிறைய லூட் இருந்தது. ஓகே, எஸ் ஓகே, நம்ம எல்லாம் எடுத்துடலாம். நீ அடுத்த ஒரு ஷிப் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போயாச்சு. ஓகே, ஸோ டே 48லேருந்து 49 வரைக்கும் நான் வந்து வழக்கம் போல பண்ண வேலைகளை பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டை அடித்து விடலாமேன்னு சொல்லிட்டு என் ஷீப்புக்கெல்லாம் டை அடித்து விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்சார்ட்மெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தேன் என் டூல்ஸுக்கு எல்லாத்துக்குமே. டே 50 பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் நெதருக்கு போய் மைன் ஸ்டார்ட் பண்ணேன். குவார்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ குவார்ட்ஸ் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது மாதிரி கட்டி மேலே போனேன். ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா பிகிலைன்ஸை போட்டுட்டேன் கோல்டுக்கு வேண்டி. நீங்கள் வந்துட்டு அதை திறந்து விட்டேன், எல்லா பிகிலைன்ஸும் வந்து இதுக்கு தான் விழுந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஏஃபே பண்ணணும், எல்லாம் கீழே வந்துட்டாங்க. ஸோ அவனை எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டேன் கோல்டுக்கும் எக்ஸ்பிக்கும் வேண்டி. அப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஓப்பி ரூல்ஸ் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல் டே 52ல் வந்து
பண்ணேன், ஃபேண்டமை கில் பண்ணேன். ஸோ கேரக்டர் அட்டாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் மாப்ஸ் பில்ட் பண்ணேன். ஓகே, ஃபேண்டம் மெம்பரையும் கலெக்ட் பண்ணியாச்சு. ஸோ டே 53ல் மைனிங் கீழே போகலாமே சொல்லிட்டு போனேன். பாருங்கள், ஹாஃப் ஹார்ட்டில் சர்வை பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு மிஸ். ஓகே, கொஞ்சம் ரெட் ஸ்டோன் கோல் மைனிங் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, நிறைய டைமண்ட் கிடச்சிது. ஸோ டைமண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இது ஹார்ட்கோர்னால நல்லா பார்த்து விளாடணும். ஸோ ஓகே, நான் கிடச்ச வர எல்லாமே நான் ஃபார்ச்சூன் பிக்கேக்ஸ் வச்சு மைன் பண்ணேன். நிறைய இது கிடைக்கிறதுக்கு. வாவ், ஓபி என்சான்ட்மெண்டில் ஒரு பூட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, டே 55லேருந்து 55 வரைக்கும் நான் கொஞ்சம் மரத்தை கலெக்ட் பண்ணி ஃபிஷ்ஷிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஷீப்ஸு உள்ள எல்லாம் கட் பண்ணி விட்டு ஃபிஷ்ஷிங்கை தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரேடியாக ஒரு நேம் டேக் கிடச்சிட்டு, ஸோ நேம் டேக்கில் என்டர்மெண்டன் போட்டு எடுத்துப்போம். ஓகே, நிறைய டைமண்ட் கிடைக்கிது. அதுக்கப்புறம் டே 59 60ல் பார்த்திங்கன்னா நான் வந்து என்டர்மேனை கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் கொடுங்க கைஸ் ப்ளீஸ். ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப நேரம் எடுத்து மேக் பண்ணதுக்கு. ஸோ மறுபடியும் பயணத்தை தொடங்கலாமேன்னு சொல்லிட்டு போனேன். ஒரு ஷிப்பர்க்கில் இருக்க லூட் எடுத்து மறுபடியும் பர்த்டே ட்ரெஷரை கண்டுபிடிச்சேன். டே 61ல் வந்து டே 62ல் வந்து மைனிங் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக கீழே போனேன். ஓகே, மறுபடியும் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வந்தாச்சு. எங்கேருந்து நெதரை போட்டு போய் நம்மளுடைய பேஸுக்கிட்ட வந்து மறுபடியும் நெதருக்கு போனேன் டேஸ் 2க்கு. அதுக்கப்புறம் போர்ட்டலை கரெக்டாக கனெக்ட் பண்ணேன். ஓகே, கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் மாரி 63 67 வரைக்கும் ஃபார்ம் பில்டு பண்ணேன் என்டர்மைட்டுக்கு வேண்டி. ஸோ என்டர்மைட் வரலை வந்துட்டு. ஓகே, அவ்வளோதான். இதை ட்ரிகர் பண்ணி தான் நம்மளுடைய என்டர்மேன் ஸ்பான் ஆவானுங்க. எல்லா நாளும் வந்து அந்த ஒட்டுக்குள்ள விழுவானுங்க. ஃபார்ம் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இங்கேருந்து கீழே வந்து ஸோ ஓகே, ஸோ டே 68லேருந்து 71 வரைக்கும் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணேன். அந்த இடத்துல ஏஎஃப்கே பண்ண இடத்துல டே 73 எலக்ட்ரா எடுத்து கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சுற்றி பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன். மொதல் வில்லேஜு. ஸோ இந்த வில்லேஜை கண்டுபிடிச்சி அங்கே வந்து லங்ட்ரனை யூஸ் பண்ணேன். அதை வச்சு லைப்ரரியனை யூஸ் பண்ணி அவனை வச்சு பார்த்திங்கன்னா நான் புக்ஸ் ட்ரேட் பண்ணலாமேன்னு பிளான் பண்ணேன். ஓகே, நல்லது. ஸோ அந்த இடத்துல வந்து தூங்கிட்டு 74லேருந்து 78 வரைக்கும் இந்த வில்லேஜ்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஏன்னா ட்ரேடிங் பண்ணி நிறைய என்சான்ட்மெண்ட் புக்ஸ் வாங்க. ஸோ நிறைய விட்டு கலெக்ட் பண்ணேன் ஸ்டிக்குக்கு வேண்டி. இதை நிறைய எமரால்டை கலெக்ட் பண்ணேன். ஸோ ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் வந்த மோப்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணேன் டே 79. ஓகே, ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ என்டர்மேன் ஃபார்மில் வந்து என்டர்பியும் கொஞ்சம் எக்ஸ்பியும் கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேஸுக்கு டே 80 ரிட்டர்ன் ஆனேன். அதுக்கப்புறம் நிறைய போர்ஷன்ஸ் வந்து ப்ரூ பண்ணேன் அடுத்த ஃபைட்டுக்கு ப்ரிப்பேர் ஆக. ஸோ மறுபடியும் கொஞ்சம் தூரம் பறந்து போய் சாண்ட்ஸ் கலெக்ட் பண்ணேன். ஸோ சாண்டை கலெக்ட் பண்ணிட்டு திரும்பி வந்தேன். அதுக்கப்புறம் டே 82 மறுபடியும் வந்து நெதருக்கு போனேன். நெதரில் போய் இங்கே வந்து கரெக்டான ஒரு இடத்த ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டே 83 87 வரைக்கும் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் மைனிங்கு போயிட்டேன். நம்ம நெதரைட்டுக்கு அப்டேட் ஆக வேண்டி நான் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் மைனிங்கு போயிட்டேன். ஸோ மைனிங்கில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஏன்ஷியன்ட் டெப்ரிஸ் கண்டுபிடித்தேன். ஓகே, டே 88 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் வீட்டுக்கு. ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு தப்பிச்சிட்டேன் ஃபயர் போர்ஷனை பிடிச்சி. தெரியாமல் பற்றி தான் அதுக்கப்புறம் மேலே போய் மறுபடியும் நம்மளுடைய பிரிட்ஜுக்கிட்ட போனேன். ஸோ டே 89 மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்பி கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் டே 90 வந்து என்ட்ரிபிஎல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஏன்ஷியன்ட் டெப்ரிஸை ஹீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நெதரைட் இங்கிட்ட கிராஸ் பண்ணி ஒரு நல்ல ஆர்மர் ஸ்கிராப் அப்கிரேட் பண்ணேன். ஸோ வந்து ஆர்மர்லாம் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நெதர் போனேன். அதுக்கப்புறம் நெதர் ஃபார்ட்ரஸில் இருந்து கொஞ்சம் விதரோடைய ஸ்கல்லை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நிறைய முடிஞ்ச அளவுக்கு விதரோடைய வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ நம்ம சர்வைவல் சீரீஸ் வந்தீங்கன்னா வந்து நாளைக்கு ஒரு எபிசோடு வரும். ஸோ ஒரே ஒரு ரெட் ஸ்கல் தான் கிடச்சிருக்கு இவ்வளோ நேரம் கலெக்ட் பண்ணிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்க வழியில் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்கிட்டேன், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். டே 93 வந்து கொஞ்சம் விதரை ஸ்பான் பண்ணி ஃபைட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தா என்கிட்ட சாண்ட் இல்லை கை. ஸோ அதுக்கப்புறம் பேஸுக்கு மறுபடியும் போய் செஸ்டில் இருக்கான்றது பார்த்திங்கன்னா என்கிட்ட இருந்துருக்கு. ஸோ மறுபடியும் ரொம்ப தூரம் போனேன் இங்கே வச்சு ஃபைட் போட. ஓகே, விதரை ஸ்பான் பண்ணியாச்சு. ஓகே 2 3 எஸ் விதர் ஸ்பான் ஆகுது கைஸ். ஸோ
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்து அட்டாக் பண்ணோம். பாருங்க, அது மேலே படவே மாட்டேங்கி. டே 93 ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா விவர் கூட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ விதரை ஃபைட் பண்ணதை ஒரு டைம் லாப்ஸாக பாருங்கள். ஸோ பாய்ச்சன் எஃபெக்ட் வந்துட்டு ஸோ ஒரு மில்க் எடுத்து குடிச்சிட்டு நெதர் ஸ்டாரை கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் திருப்பி பேஸுக்கு போயிட்டேன். அப்புறம் நெதர் ஸ்டார் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் மாரி எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஃபாரிங் பண்ணேன். டே 94 பார்த்தா ஒரு பிகிலின் வந்திருந்தான். அவனை போட்டு நிறைய போர்ஷன் வந்து கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய போர்ஷன் வந்து கிராஃப்ட் பண்ணி என் கவ்வை பிடிச்சிக்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஓஷன் மோனுமெண்ட்டுக்கு வந்தேன். ஓஷன் மோனுமெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அடிக்கிற ஒரு டைம் லாப்ஸாக பாருங்கள். ஸோ ஓகே, பேஸுக்கு ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஸோ இவன் ட்ரைடன் ட்ராப் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவனை போட்டு பார்த்தேன், ட்ராப் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் டே 96 வந்து மரம் க்ரோ பண்ணி அதை கட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ டே 97 மறுபடியும் மைண்ட் கிட்ட போய் 4x4 வந்து மைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய ஸ்டோன் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பேஸும் கொஞ்சம் டே 97 வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். டெக்கரேஷன் வேலை நடந்துகிட்டு இருந்து அதுக்கப்புறம் நிறைய லேண்டர்ன் வேஸ்ட் பண்ணி ஒரு பிரிட்ஜு மாரி போட்டு டோக் ஏரியா மாரி போனேன்.
ஒரு சைடு மட்டும் லேண்டிங் போட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் மைன் இருக்க இடத்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட் பண்ணேன். ஓகே, டே 98ல் வந்து வீடை தான் ஃபுல்லுமே பில்டு பண்ணிகிட்டு இருந்தேன். நிறைய பில்டிங்ஸ் கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்தேன். ஸோ டே 99ல் பார்த்தீங்கன்னா மைன் ஏரியாவையும் ஒரு இது மெயின் பண்ணி நல்லா டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஐலாண்டை வந்து நல்லா இது பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் போய்ட்டு டே 100 ஆக போகுது. ஸோ டே 100ல் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெளியே வந்து பறந்து போயிட்டு இருந்தேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் கைஸ். லைக், ஏன்னா அந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்து மேக் பண்ண வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.